கஜா புயலின் தாக்கத்தால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் 100 ஏக்கருக்கும் மேல் நடவு செய்யப்பட்டிருந்த கரும்பு சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கடும் நட்டத்தை சந்தித்துள்ளனர். அதை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் கஜாவின் கோர தாண்டவத்தால் இதுவரை இல்லாத அளவிற்கு பேரழிவை சந்தித்துள்ளது. பல லட்சக்கணக்கான மரங்களும் 40,000த்திற்கும் மேற்பட்ட மின் கம்பங்களும் சாய்ந்துள்ளன. அதனால் இன்னும் பல கிராமங்களில் மின்சாரம் இல்லாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். இதேபோல புதுக்கோட்டை மாவட்டத்தின் பிரதான தொழிலாக உள்ள விவசாயம் முற்றிலும் அழிந்து போயுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் செல்லுக்குடி அருகே சிறுஞ்சுனை, பெருஞ்சுனை, மேட்டுப்பட்டி, மாரையாப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கலுக்கு அறுவடைக்கு தயாராக இருந்த 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்யப்பட்டிருந்த கரும்பு ஒடிந்தும் வேரோடு சாய்ந்தும் சேதமடைந்துள்ளன. இருந்தாலும் அவங்க கேட்கறது மாதிரி கரும்பு கொடுக்கறது எங்கள்கிட்ட கரும்பு இல்லை. ஒரு பிள்ளை மாதிரி ஒரு வருஷம் நாங்கள் வளர்க்குறோம். அந்த கரும்பு வந்து கடைசியில் அது அறுவடை செய்யும்போது தரையோட எல்லாம் ஒடிஞ்சிருச்சு. சாஞ்சாலும் நாங்கள் வந்து எப்படியாவது மக்களுக்கு அது சேவை மாதிரி செஞ்சுருவோம். இது எதுவுமே நாங்கள் செய்ய முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப நிலைமை மோசமாயிருச்சு. பொங்கலுக்கு இன்னும் 45 நாட்களே உள்ள நிலையில் 100 ஏக்கருக்கு மேல் நடவு செய்யப்பட்டிருக்கும் கரும்பு முற்றிலுமாக சேதமடைந்துள்ளதால் நிர்கதியாக நிற்கிறார்கள் விவசாயிகள். இந்த பகுதியில் ஏற்பட்டுள்ள சேதத்தை இதுவரை எந்த அரசு அதிகாரியும் வந்து பார்க்கவில்லை என்பது விவசாயிகளின் பிரதான குற்றச்சாட்டு. அதை வந்து கவர்மெண்ட் பார்த்து அவங்க வந்து இது ஒன்றுமே நாங்கள் 2 வருஷம் கவர்மெண்ட் கொடுத்து பண்ணிக்கிறது தான். இந்த வருஷம் வந்து எதுவுமே கொடுக்க முடியாத அளவுக்கு கிடக்கிறதுனால கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு உள்ள இதுக்கு இந்த வயலுக்கான நஷ்டஈடுகள் கொடுத்தா வந்து நாங்கள் வந்து இதுலேருந்து மீள முடியும். இல்லைனா இதுலேருந்து மீள்றதுக்கான இது ரொம்ப கடன் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். சேதமான கரும்புக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் என்பதும் உடைந்து போய் உள்ள கரும்புகளை அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதும் தான் இந்த பகுதி விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.